ஹாய், நான் ஜெசோனா. ஈரானை தாக்கினா உலக வரைபடத்துல இஸ்ரேல் அப்படியே காணாம போயிடும், மிக மோசமான நிலைமை வரும் அப்படின்னு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடும் எச்சரிக்கை இட்டிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அரசியல் சுற்றுலா பயணம் என்கின்ற பெயர்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் சுற்றுலா செஞ்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாகிஸ்தானுக்கு வந்தபோது பாகிஸ்தான்ல அந்த பல்கலைக்கழகத்துல உரையாற்றும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்கினா அப்படின்னா, ஈரானுடைய புனித மண்ணை தாக்கினா இஸ்ரேல் தரமட்டமா ஆக்கிடுவோம், அது இஸ்ரேல்னு சொல்லிக்குள்ள எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு ஈரான் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு. இப்ப எக்ஸாமுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஈரான் தான் இஸ்ரேலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணாங்க. இப்போ சமமா ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் எந்த மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்னா, இனிமேல் நம்ம அட்டாக் பண்ணாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்துல இருக்கு நிலையில ஈரானுடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல வாராரு அப்படின்னா, இனி இஸ்ரேல் எங்களை அட்டாக் பண்ணா நாங்க இனி இஸ்ரேலை சும்மாயே விட மாட்டோம், இஸ்ரேல் என்கிற பேரே இருக்காத அளவுக்கு நாங்க தரமட்டமா ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலா இந்த சண்டை யார ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 13 இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவுகணை அனுப்பி ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. இதுதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நேரடி தாக்குதல். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஃபைட் நடந்திருக்கு. ஆனா அது பேச்சுவார்த்தை மூலமா தான் நடந்திருக்கு தவிர இந்த மாதிரி நேரடி தாக்குதல் ரெண்டு பேருமே இறங்கல. இதுதான் முதல் நேரடி தாக்குதல். சரி, ஓகேங்க. எதுக்கு ஈரான் இஸ்ரேல் மேல் தாக்கிச்சு, எதனால அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியலாம். இது எதனாலனா, சிரியால உள்ள ஈரானுடைய ராணுவ தூதரகத்தை யாரோ தெரியாதவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரான் ஒவ்வொரு நாட்டுக்கு மேலேயும் சந்தேகம் வச்சிருந்தாங்க. ஆனாலும் இஸ்ரேல் மேல அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அவங்க அந்த பழியை இஸ்ரேல் மேல செலுத்திட்டாங்க. இஸ்ரேலுக்கு பதிலுக்கு என்ன பண்ணணும், நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. அதனாலதான் ஈரானுக்கு திடீர்னு டவுட் வந்துச்சு, அப்ப இஸ்ரேல் தான் பண்ணிருக்குமோ அப்படின்னு தோணுனாலதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தை சண்டையும் இப்படி நேரடி அட்டாக்கும் தொடங்க ஆரம்பிச்சுது. இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃபைட் வந்துடுச்சு. அப்ப ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்கல்ல, அப்போ ஈரான் சொல்றாங்க, நாங்க இஸ்ரேல் நல்ல காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்ரேல் அதுக்கு பதிலா என்ன சொல்லுது, அப்படியா சண்டை நடந்துச்சா, எந்த ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு லைட்டான ஒரு சின்ன அடிதான் அப்படின்னு இஸ்ரேல் சாதுவமா சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஈரானுடைய ராணுவ விமானத்தை குறி வச்சு தாக்க போறதாக முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஈரான் ஒரு சின்ன ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்குது ஆயுதமா, இல்ல வெறும் மரத்திலான ஆயுதங்கள் மட்டும்தான், அதை வச்சு தாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அவங்க போக்குல போயிட்டாங்க. ஆனா ரைசி பாகிஸ்தான்ல செவ்வாய்க்கிழமை உரையாற்றும் போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்ததை பத்தி சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கருத்துமே அவர் முன்வைக்கல. ஆனா பாகிஸ்தானுடைய மூத்த ராணுவ அதிகாரி ரைஸை நல்லா பாராட்டி இருக்கிறாங்க. நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இந்த ஃபைட்டு இதோட முடிஞ்சு பேச்சுவார்த்தையில கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.